அல்லேலூயா. ஆண்டவரும் மறுமலர்ச்சியுமாக இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே அந்த சமயத்துக்கு வருகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்த்து இந்த வார்த்தை நடுநடு என்று சொல்லுகிறப்பா, உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு நீங்கள் பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. எங்கள் இருதயத்திலே கர்த்தாவே இந்த வார்த்தையை தக்க வைத்துக் கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்பட்டு எங்களை நடத்துங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு வாசனம். நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஐக்கியப்பட்டு? என்னோட செய்தியின் தலைப்பு ஐக்கியப்படு, ஐக்கியப்படுத்து. பக்கத்தில் கையை பிடிச்சி ஐக்கியப்படு, ஐக்கியப்படுத்து. ஐக்கியப்படு, ஐக்கியப்படுத்து. இப்போ கையை கொடுத்துட்டீங்க. இப்போ எத்தனை பேர் நீங்கள் கையை தூக்க வேண்டாம், என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளேயே நீங்கள் எத்தனை பேர் நல்ல ஸ்ட்ராங்காக கையை கொடுத்தீங்க? அது உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளே என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் இது எத்தனை பேர் ஸ்ட்ராங்காக கை கொடுத்தீங்க? எத்தனை பேர் அப்படி மேலோட்டமாக கை கொடுத்தீங்க? எத்தனை பேர் அப்படி நடுத்தரமாக கை கொடுத்தீங்க? அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய கை கொடுக்கும்போதே நம்ம தெரியும் நம்மளோட ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், சபையாக இருக்கிறோம். நம்மளுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று நம்மளுடைய கை கொடுக்கறதுலே இருக்கும், நமக்கு தெரிஞ்சோம். இப்போ ஒரு நாட்டுடைய அதிபர், இப்போ நம்ம பிரதமர், வெளிநாட்டினுடைய ஒரு அதிபர், இவங்க போய் கை கொடுக்கும்போது என்ன பகையாளிகளாக இருந்தாலும் அவங்க கை கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு தேசத்தினுடைய ஐக்கியத்தை அவங்க வெளிப்படுத்துகிற, ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற விதம். என்ன பகையாக இருந்தாலும் தனக்குள்ள இருதயத்திலிருந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த ஐக்கியம், இந்த கை கொடுக்குறதும். இதுதான் சில பேர் பிரைஸ்லான்னு சொல்லி கை கொடுத்தோம் அப்படின்னா புது வருஷத்துக்கு கூட இந்த 4 வாரம் மட்டும் தான் கொடுத்தோம். அது நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்க. நம்ம சிரிச்சு போயிட்டு அவங்க கிட்ட பிரைஸ்லா பிரதர், பிரைஸ்லா சிஸ்டர் அப்படின்னா இந்த 4 பேர்கள் மட்டும் தான் அப்படி வரும். அது கூட அப்படி பிடிக்காது, மேலோட்டமாக எப்படி அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரதிபலிக்கிறோம்னு சொல்கிறோம், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம நமக்குள்ள என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ யோவான் சொல்றாரு இந்த வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணுங்க? ஐக்கியப்பட்டுருங்க. அப்படி நீங்க ஐக்கியப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு அதன்படி நீங்கள் செய்யாமல் நடவாமல் இருந்தால் நாம் என்ன பண்றோமோ பொய் சொல்லுகிறோம். அப்படியே பகிரமா சொல்லிட்டாரு. இப்ப நமக்குள்ளே நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம், எத்தனை பேருக்குள்ள நம்ம ஐக்கியமா இருக்கோம்? என்னுடைய செய்தியின் தலைப்பு சொன்ன ஐக்கியப்படு, ஐக்கியப்படுத்துது. இப்ப 3 காரியத்தை குறித்து நான் உங்களோட நான் பேச போறேன். முதல் பாயிண்ட் என்னன்னா சகோதர ஐக்கியம். சொல்லுங்க, சகோதர ஐக்கியம். பாயிண்ட் நம்பர் 2 சபை ஐக்கியம். பாயிண்ட் நம்பர் 3 சமூக ஐக்கியம். சகோதர ஐக்கியம், சபை ஐக்கியம், சமூக ஐக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், சகோதர ஐக்கியம் அப்படின்றதுல 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 18வது அதிகாரம் வசனம் 1, வசனம் 3. அது முதல் வசனம் மட்டும் நீங்க வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18. பதினெட்டாவது அதிகாரம் 1வது வசனம். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. ஆமென். இப்ப யோனாத்தான் தாவீதை குறித்து நான் உங்களோட இந்த சகோதர ஐக்கியத்தை குறித்து நான் பேச போறேன். இப்ப யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் எப்படி இருந்துச்சு அந்த ஐக்கியம்? ஆத்துமாவில ஒன்றாய் இசைந்திருந்தது. இப்ப சவுல் யாரு? சவுல் யாருன்னா கொஞ்சம் கூட பேசுங்க. சவுல் யோனாத்தானுடைய தகப்பன். இப்ப தாவீது சவுலுக்கு என்ன வேணும்? ஒரு வகையில மருமகன். நீங்க என்னை முடிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ போல இருக்கு.
யோனத்தான் வந்து சவுலுக்கு வந்து மகன், தாவீது வந்து மருமகன். ஆனா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவங்களுடைய நட்பு எப்படி இருந்ததா? ஆத்மாவிலே இசைந்து இருந்தது. இன்றைக்கு நமக்கு எப்படி உடன் பிறந்தவங்க, நான் கொஞ்சம் அப்படி வீட்டுக்குள்ள வரேன், குடும்பத்துக்குள்ள வரேன், சபைக்குள்ள வரேன், நீங்க அப்படியே கூட வாங்க. இப்ப எத்தனை பேர் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்து வளர்ந்து இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கு அப்படி ஒரு ஆத்மாவுக்குள்ள ஐக்கியத்தோடு நம்ம இருக்கிறோமா? இது கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள நிற்கிறது. எலியும் காமெடி பார்த்துருக்கீங்களா? செம்ம காமெடியா இருக்கும். ஆனா அது காமெடியோட நம்ம அப்படி பார்த்துட்டு அப்படி வெளியில வந்துடுறோம். ஆனா அதுக்குள்ளான இருக்கிற காரியங்கள் காமெஞ்சேரி வேற, அது பூனை, இது வந்து எலி, மாடுலேஷனே வித்தியாசம். ஆனா இங்க ஒரே தாய் வயிற்றுல பிறந்திருக்க எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ சகோதரர்கள் எலியும் பூனையுமா தான் இருக்கிறாங்க. கேட்டா நாங்கள் கிறிஸ்தவ, ஆனா கிறிஸ்துவின் சாயல் என்ன பண்றதுல பிரதிபலிக்கிறதுல. சில பேருக்கு சின்ன வயசுல வந்த சண்டை முதிய வயது வரைக்கும் என்ன பண்ணுது, அது நினைச்சு போய்கிட்டே இருக்கு. அது யார் என்ன பண்றதில்ல, சரி செய்கிறதுல, சரி செய்ய விரும்புகிறதும் இல்லை. பெரியவங்களும் குடும்பத்தில் என்ன பண்றாங்க, அப்படியே விட்டுறாங்க. ஆனா இங்க யோனத்தானும் தாவீதும் ஆவியிலே ஆத்மாவிலே இசைந்திருந்தாங்க. 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். ஆமென். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவின் போல சிநேகித்ததினால் என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கொண்டாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் உடன்படிக்கை எது? கொஞ்சம் வாலிப பிள்ளைங்களாம் பேசலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கையை அடையாளமா கொடுத்தாரு. வானவில். நம்ம கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. அப்ப நோவா காலத்துல ஒரு வானவில் என்ன பண்றாரு, உடன்படிக்கையா ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு வானவில்ல பார்த்தா எத்தனை பேருக்கு நோவா ஞாபகத்துக்கு வராது? பைபிளை பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும். ஆனா பைபிளை பத்தி எத்தனை பேர் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வானவில்ல பார்த்தோம்னா நோவா தாத்தா அவருக்கு ஞாபகம் வராரோ நம்ம கேட்டிருக்கோம் இல்லை. அப்ப உடன்படிக்கை என்பது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடன்படிக்கையா இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு உடன்படிக்கையாக உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தை கூறியவர்கள் அல்ல, ஆனால் இந்த உலகத்திற்கு உடன்படிக்கை கூறியவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா இந்த உடன்படிக்கை எதற்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்தையும் அவருடைய பிறப்பையும் நற்செய்தியாக அறிவிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது ஒரு சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளான இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? பக்கத்துல இருக்க சகோதரனை, உடன் பிறந்த சகோதரனை, உடன் பிறந்த சகோதரிய நம்ம நேசிக்கிறோமா? ஒரு தாய் வச்சுல தான் பிறந்திருக்கோம். ஆனா இன்றைக்கு நல்லா பகை விட்டு போகல, பகையாவே தான் இருக்கு. பேச்சுவார்த்தை இல்ல. இன்னைக்கு சொல்றேன், யாருக்கு வார்த்தை போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் என்னை பேச சொல்றா. இன்றைக்கு நீங்கள் ஒப்புரவாகுங்க. இந்த 2025 முடிவுல எல்லாம் ஒப்புரவாகி 2026ல யாரார்கிட்டலாம் யார் பகையா இருக்கீங்களோ அவங்கள ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள திட்டமும் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கசப்புகளை வச்சுக்கிட்டே நம்ம மறிச்சு போயிட்டோம்னா ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். புரியுதா? இந்த கசப்புகள், நான் கிறிஸ்துவன் தான், ஆனாலும் எனக்குள்ள அந்த வைராக்கியம் இன்னும் அதை விட்டு வெளியில போகல. பரவாயில்ல, எந்த காரியம் சில பேர் துணிகரமா பதில் சொல்லுவாங்க. எதுனால நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஞாயிற்றுப்பினால நான் பதில் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய பாவம் வேற எதுவுமே இல்லை. அப்படி அறிக்கை இடவே இடாதீங்க. இன்றைக்கு மனம் திரும்புங்க. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல அப்படிப்பட்ட அருவருப்பான ஒரு உள்ளான வேற நீங்க என்ன பண்ணுங்க, பிச்சு கிழிச்சு எரிஞ்சு வெளியில போட்டுருங்க. அதை எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி நீங்க யார் இடத்துல எல்லாம் மனக்கசப்பா இருக்குங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு போன் நம்பர்னா வாங்கி என்ன பண்ணுங்க, அவங்களோட ஒப்புரவாயிருங்க. தாவீதை போல, யோனத்தானை போல நீங்க என்ன பண்ணுங்க, ஆவியிலே ஆத்மாவிலே இசைந்திருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு காரியம், சபை ஐக்கியம். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12 முதல் 27 வாசிக்காதீங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சம்பவம், அந்த காரியம் எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம், பவுல் எழுதின காரியம். சரீரம் என்பது கிறிஸ்து, அவயங்கள் என்பது விசுவாசிகளாகிய நீங்களும் நான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் ஸ்டார்ட் ஆகி சொல்லிட்டேன். இப்ப சரீரத்தை குறிச்சும் விசுவாசி
விசுவாசியை குறிச்சும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவயங்களை குறிச்சும் ஆண்டவர் அந்த இடத்துல நிறைய காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரீரமானது கிறிஸ்து, அதுல இருக்க அவயங்கள் யாரு, நீங்களும் நான். இப்ப ஒவ்வொரு அவயமும், இந்த சரீரமா இருக்குது, இது கிறிஸ்து. இந்த சரீரத்திற்கு அவயங்கள் ஒன்றொன்று ஒரு ஒரு வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்குது. கண்ணு தெளிவா பார்க்குது, வாய் நல்லா பேசுது, மூக்கு நல்லா சுவாசிக்குது, காது நல்லா கேட்குது, ஓகேவா. சிந்தை நல்ல காரியங்களையும் சிந்திக்குது, கெட்ட காரியங்களையும் சிந்திக்குது. இருதயம் நல்ல காரியத்தையும் இருதயத்தில் வச்சுக்கிறோம், மன அழுத்தத்தை என்ன பண்றோம், இருதயத்தில் வச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட அவயங்கள் எல்லாமே ஒரு ஒரு வேலையை செய்து கொண்டா இருக்கு. கால் நல்லா நடக்குது, கை நான் லெஃப்ட் ஹேண்ட் நாளே இப்படின்ட்டேன், நானும் அதையும் சொல்லிடுறேன். நான் லெஃப்ட் ஹேண்டு, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு என்னை மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை மாற்றினாங்க. இப்போ நல்ல கை ஆண்டவர் கொடுத்தது மாதிரி எடுத்து என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். இப்போ இந்த அவயங்கள் எல்லாம் வேலை செய்யல அப்படின்னா நம்மளுடைய சரீரத்துக்கு போதுமான ஊட்டச்சத்து நமக்கு போகுமா, போகாது. அப்ப கிறிஸ்து என்ன பண்றாரு, சபையாய் அவர் இருக்கிறாரு. அவயங்கள் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிகளா இருக்கிறோம். நாம் சபையில் உள்ள ஐக்கியப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா ஒரு சபையில ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னாருன்னா, ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்குது, அதுக்கு ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் போதகர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட ஒரு உதவி கேட்பார். ஆனால் அது வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கொஞ்சம் இப்படி பேசுகிறேன், கொஞ்சம் யோசிக்காதீங்க, அந்த டிக்கெட் என்னது வரவே வராது, ஓகேவா. வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. அது வரமாட்டேன்னா கொஞ்சம் ஓப்பன் என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஆனால் வரேன்னு சொல்லிட்டு இவர் என்ன நினச்சிருப்பாரு, அந்த காரியத்தை குறித்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுக்கணும்ட்டு. கடைசி என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. கடைசி நேரத்தில் அவர் தட்டு தடுமாறி எதையோ யாரையோ பிடிச்சி அந்த வேலை என்ன பண்ணிருப்பார், செஞ்சு முடிச்சிருப்பார். பாஸ்டருக்கு தெரியாமல் அவனு கிடையாது, ஏன்னா அவங்க அனுபவப்பட்டு தான் அவங்க வந்திருப்பான். ஏன்னா கீழே இருந்தால் மேலே வந்திருப்பாங்க. இன்னைக்கு கூட நான் உள்ள நுழையும் போது பாஸ்டர் வந்தாரு, ஸ்டாரை கட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவர் மாப்படிச்சுட்டு இருந்தார். மாப்படிச்சுட்டு அப்போ நான் மனசைகிட்ட சொல்லி நீ வாங்க எடுத்தா அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாமே ஊழியக்காரர்களுக்கு தெரியும். ஆனா விசுவாசிகள் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம போனோம்னா எதனாச்சும் வேலை வாங்கிடுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் போதகருக்காக அந்த வேலையை செய்கிற காரியம் அல்ல, கிறிஸ்துவுக்காக அந்த வேலையை செய்கிற. நீங்களும் அவருடைய பார்வையில ஒரு அவயங்கள், சபைக்கு ஒரு அவயங்கள். அந்த உணர்வு, அந்த அந்த ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சபைக்குள்ளான காரியத்தை நீங்கள் பங்கு பெற்று விடுவீங்க. நீங்க கோச்சிக்கிட்டாலும் சரி, எங்களை கோவப்பட்டாலும் சரி, எனக்கு திட்டினாலும் சரி, இல்லை வெளிப்படையா திட்டினாலும் மனசுக்குள்ள திட்டினாலும் சத்தியம் சத்தியம் தான் நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். அப்ப என்னன்னா, எப்படிப்பட்ட ஐக்கியத்துல சபைக்குள்ள நாம இன்னைக்கு இருக்கிறோம், எதை விதைக்கிறோமோ, உலக ரீதியாக சொல்லுவாங்க, வசனமே இருக்கு, எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். நல்லதை விதைச்சோம்னா, அப்ப நம்ம எதை விதைக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சபைக்குள்ள இப்ப கையை சொல்லிச்சு ஒரு ரங்கம் போட்டிருக்கு, பவுல் இருக்காரு. சில விஷயம் இந்த உணர் அவயத்தை பார்த்து பிடிக்கலன்னு சொன்னா அந்த அவயத்தை நம்ம என்ன பண்ணணும், தரிச்சு போட்டுருவோமா, வெட்டி போட்டுருவோமா? இல்ல, போட முடியாது. அது வெட்டி போட்டா யாருக்கு லாஸ், நமக்கு தான் லாஸ். அது போல கிறிஸ்து நமக்காக அவர் என்ன பண்ணாரு, சிலுவையிலே மரித்தார், பாடுபட்டார், அசிங்கப்படுத்தினாங்க, எல்லா விதமான காரியத்தையும் ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கு அவர் நம்மளை பத்தி யோசிக்காம சில விஷயங்களை அவரு இழக்க மாட்டேன்னு நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் நான் என்ன பண்ணிருக்க மாட்டோம், சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாட்டோம், ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணிருக்க மாட்டோம், பேசி கொண்டிருக்க மாட்டோம், சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்க மாட்டோம், யாராவது செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். இன்றைக்கு அவர் நமக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சமாதான வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கோம். நீங்களும் நானும் சத்தியத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா என்ன பண்ணிருக்கிறோம், இருக்கிறோம். அப்ப சபை ஐக்கியத்துல நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவமா இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு, நீங்க சபை என்ன ஒரு கட்டடத்தை நினைக்காதுங்க, நீங்களும் நானும் சபை, அதை விட அதிகமா கிறிஸ்துவானவர் சபை. கிறிஸ்துவானவருக்கு நாம் செய்கிறோம் என்ற ஒரு சிந்தையில நமக்குள்ள இருந்தோம்னா எல்லா வேலையிலும் நம்ம சபையில என்ன பண்ணுவோம், இழுத்து போட்டு செய்வோம். அப்படிப்பட்ட செய்கிறவங்களுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார்கள். அப்ப இன்றைக்கு சபையோடு என்ன பண்ணணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு துக்க காரியமா சபையோடு ஐக்கியப்பட்டிருங்க, ஒரு சந்தோஷமான காரியமா சபையோடு ஐக்கியப்பட்டிருங்க. ஒரு ஏதோ ஒரு மீட்டிங் பாஸ்டர் சொல்றாரா, அந்த சபையோடு என்ன பண்ணுங்க, ஐக்கியப்பட்டிருங்க. நல்ல ஆலோசனைகள் சபையின் மூலியமா தான் கிடைக்கும். குடும்பத்திற்காகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்காகட்டும், நல்ல ஆலோசனைகள் எங்க கிடைக்கும்னா சபை மூலியமாய் வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம், நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம் என்னது,
சமூக இன்றைக்கு சகோதரத்துவத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை அப்படின்னா சமூகத்திற்கு நம்ம ஐக்கியத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒரு ஐக்கியத்தோடு சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படின்னா இன்றைக்கு அது முன்னாடி 2 காரியம் இருக்குல்ல, அதை கரெக்டான முறையில் 100% நம்ம செய்தால் மாத்திரமே சமூகத்தினுடைய ஐக்கியத்தை என்ன பண்ண முடியும், நம்ம கொண்டு போய் விட முடியும். ஒரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் 4:1-3 வாசிங்க. கொலோசியர் 3:14. ஒருத்தர் எபேசியர் 4:1-3 வாசிங்க. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவர்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினார். அப்ப அழைக்கப்பட்ட ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. அந்த அழைக்கப்பட்ட காரியத்தை பாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், பாத்திரவானா இருக்கணும். அந்த பாத்திரவானா இருப்பதற்கு நாம் முதலாவது என்ன பண்ண வேண்டும், அன்பிலே ஒருவர் என்ன பண்ணணும், தாங்கி சமாதான கட்டினால் அவங்க என்ன பண்ணணும், கட்டணும். இன்றைக்கு நம்மளுடைய ஆண்டவர் இந்த 3 காரியமுமே அன்பை குறித்து தான் நான் பேஸ் பண்ணி நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த அன்பு நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம சபைக்கும் என்ன பண்ணிருக்க முடியாது, சிநேகிதத்துவமாக இருக்க முடியாது, சகோதரத்துக்கும் சிநேகிதத்துவமாக இருக்க முடியாது, சமுதாயத்திற்குள்ளும் நம்ம என்ன பண்ண முடியாது, சிநேகிதத்துவமாக இருக்க முடியாது. இப்போ இந்த அன்பு தான் எல்லா காரியத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணார், அன்பாகவே இருந்தார். அவர் அன்பு நம்ம மேல இல்லை அப்படின்னா இன்றைக்கு கிறிஸ்துவானவரே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவர் அன்பை வெளிப்படுத்தலை அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவானவரே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும். நான் சத்தியத்துக்கு புறம்பா எதுவும் பேசல, சத்தியத்துக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அன்பை அவர் வெளிப்படுத்தலை அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், சிலுவையில் போற படுத்திருக்க மாட்டார். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் நமக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க நல்லா இப்படி யோசிப்பாங்க. நான் கொஞ்சம் முரண்பாடாக சிந்திச்சு பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைச்சார் அப்படிதான் பார்ப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைச்சார். அவர் மறிச்சுட்டு அவர் நமக்காக மறிச்சார், உயிரோட எழும்பினார், திரும்பவும் வருவார். அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் இலவசமா என்ன பண்ணிட்டோம், என்னதை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இலவசமா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த ரட்சிப்பை இலவசமா பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. நான் சிலுவையில படுத்தேன்பா, இப்ப நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளா நீ சிலுவையில படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா எத்தனை பேர் போய் சிலுவையில படுத்தணும்? நம்ம மனசாட்சிக்கு தான் சொல்றேன். அந்த கேள்வி உள்ளே போட்டுவாங்க, யாரும் வெளியே தான் சொல்ல வேணாம். சொன்னோம்னா அவ்வளவுதான், நமக்கு தான் அது சிக்கல். எத்தனை பேர் போய் சிலுவையில நம்ம படுத்திருக்கோம்? ஒருத்தர் கூட படுத்திருக்கோம். இன்றைக்கு இலவசமா அவர் கொடுத்ததுனால தான் அந்த ரட்சிப்பினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். இலவசமா பெற்ற பொருளுக்கு என்ன இருக்காது, மதிப்பு தெரியாது. அந்த இலவசமா இன்றைக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரா, அதனால தான் அதனுடைய மதிப்பை நம்ம என்ன பண்ணல, நம்ம அறியல, தெரியல, பிறருக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்ததான அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணல, சொல்லலை, மேன்மையா சொல்லலை. இன்றைக்கு சமூகத்திற்கு உள்ள ஒரு பாவப்பட்ட புறஜாதி ஜனங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவங்களுக்குள்ள சமூகத்தில் ஒரு ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளனா கிறிஸ்துவின் அன்பை நாம் எப்படி பிரதிபலிக்க முடியும்? இன்னைக்கு அந்த கேள்வி எனக்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு. இன்றைக்கு அந்த அன்பை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். முதல்ல ஒரே வயிற்றுல பிறந்த குடும்பத்துக்குள்ள, கிறிஸ்தவர்களாக இருந்த குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஐக்கியப்பட்டுருங்க. அது சபைக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரும். சபையானது எஸ்டாப்ளிஷ் பண்ணும். வெளியில சமூகத்திற்கு போய் என்ன பண்ணு, கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலி. இங்க ஸ்டார்டிங்கே இங்க மார்த்தாட்டம். எங்க ஒரு தாய் வீட்டுக்குள்ளே மார்த்தாட்டம், பிரச்சனை, போராட்டம், பிரிவினை. இந்த சொத்துங்களுக்காக என்ன பண்றது, அடிச்சுக்கிறது. கிறிஸ்தவ குடும்பத்தில் இன்றைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுறோம், பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிருக்கோம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னது குறை எங்கன்னா ஒன்றா சேர்ந்து போகணுன்னா போகிறது கிடையாது. நீ பெரியவனா
மாற்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு இயங்கிக் கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அன்பை குறிக்கிறது, ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. இன்றைக்கு பவுல தான் சொல்கிறார், திரும்பி அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 1 யோவான் அந்த சாப்டர் எழுதுங்க, அதில் 3வது வசனம் போட்டிருக்கு, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. எத்தனை பேர் இதை நம்ம வைராக்கியமா சாட்சியா நம்ம சொல்ல முடியும்? இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும்? ஓப்பனா பவுல் உன்னதத்தில் சொல்றாரு, யோவான் இப்படி சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. நம்மளை யாரும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்படியே பகிரங்கமா நம்ம சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறது. அது சொல்லவே முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மிஸ் ஆகிட்டு தான் இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ள ஒரு குறைவுகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் தான் இருக்குது, ஒரு ஐக்கியம் இல்லாமல் தான் இருக்குது. சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, சமூகத்திற்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. சமூகத்தில் நிறைய பேர் பார்ப்பாங்க, சமுதாயத்தில் இவங்க கிறிஸ்தவங்க சொல்றாங்க, கிறிஸ்தவத்தை பற்றி பிரசங்கிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போறாங்க, ஆனால் கிறிஸ்துவின் சாயலை இவங்க பிரதிபலிப்பது இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும். என்ன ஒன்று நம்மளை பார்த்து அவங்க கேட்கறது இல்லை. கேட்டுட்டாங்கன்னா அதை விட வெட்கக்கேடு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு மற்ற வழிபாடுலாம் பண்றாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லை. நான் கொஞ்சம் கரெக்டாக பேசிட்டு இருக்கிறேன், இதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லை. அதனால தான் கிறிஸ்துவின் நாமத்தை இன்றைக்கு நாம் தூஷித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இன்றைக்கு யோனத்தானை போல, தாவீதை போல நம் ஆத்மாவில் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி சபை போல, சபையின் அவயங்களை போல கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டிருக்கணும். ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சமூகத்திற்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். இவங்க கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறாங்கன்ற ஒரு தெளிவு, ஒரு வெளிப்பாடு அவங்க நம்மளை பார்த்து நம்ம கிட்ட பேச வேணாம். நம்மளை பார்த்தாலே அவங்க என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம எப்படிப்பட்டவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோட விடைபெற்றிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியம்